பைக்கர்ஸ் அண்ட் ரைடர்ஸ் எல்லாருமே வந்து இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக பாருங்கள், ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ஃபாக் லைட் வந்து நான் இப்போ வந்து புதுசாக வாங்கினேங்க. ஆல்ரெடி நம்ம கிட்ட ஃபாக் லைட் இருக்குது. பட் என்ன ஆச்சுன்னா அது வந்து டம்மி ஆயிடுச்சு. டம்மி இல்லை, டிம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து புதுசாக வந்து ஒன்று வாங்கினேன். வாங்கிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் போகிறதுக்கு அப்புறமா இதை வந்து இந்த இடத்துல நான் வந்து மவுண்ட் பண்ணேங்க. எல்லா இடத்துலையும் வந்து செக் பண்ணி பார்த்தேன். பட் எல்லாமே வந்து கர்வாக இருக்கிறதுனால நமக்கு வந்து செட் ஆகலை. நமக்கு மவுண்ட் வந்து இங்கே தான் வந்து கரெக்டாக வந்து பிளேஸ்மெண்ட் ஆச்சு. பட் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோட்டோ அனுப்பி பண்ணால் பிளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அவன் வந்து ஒரு ஷாக் கொடுத்தான். ஏன்னா இந்தியன் ரூல்ஸ் படி ஸோ நம்ம ஃபாக் லைட் வந்து ஹெட்லைட்டுக்கு கீழே தான் இருக்கணுமா. பட் நம்ம ஃபாக் லைட் வந்து ஹெட்லைட்டுக்கு மேலே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து லீகலி தப்புங்க. ஸோ திருப்பியும் வந்து எல்லாத்தையும் வந்து மாற்றணும். ஒரு 2 ஹவர்ஸ் ஆச்சு இதை மாற்றுறதுக்கு. திருப்பியும் வந்து எல்லாமே மாற்றணும். கேரளா சைட்லாம் போனால் கம்ப்ளீட்டாக வந்து ஃபைன் போடுவாங்க. நம்ம நெக்ஸ்ட் வீக் கேரளா போகிறதுனால ஃபைன் வாங்கக்கூடாதனால திருப்பியும் வந்து மாற்றணும். வேறு எங்கே சூட் ஆகுதுன்னு தெரியல. இது வந்து உங்களுக்கும் ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கணும் நினைக்கிறேன். தேங்க்யூ.